இருக்கே. இல்ல 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 அப்புறமா பண்ணலாம். இல்ல இன்டர்வியூக்குள்ள போய்க்கலாம் சார். அப்படியா? இன்டர்வியூக்குள்ள போய்க்கலாம். அப்புறமா ரஜினி, சிவாஜி எல்லாரும் எல்லாமே இருக்கும். எல்லாம் இருக்குல்ல. சொல்லுங்க சார், நீங்க இப்ப எங்க இருந்து வரீங்க? அதான் நான் என்னோட பழைய வீடியோஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் எங்க இருந்து வருவேன் எப்படின்னு தெரியணுமா, என்னோட ப்ரொஃபஷன் என்ன, என்னோட எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். இல்ல மாமான்றீங்களா? என்ன மா ஏன் நான் லவ்வபிளா ஆளுது. நம்ம லவ்வபிளா தான் பேசுவேன். நான் பேஷன்ட்ல எப்பவுமே லவ்வபிளா தான் பேசுவேன். அதெல்லாம் வந்து லேடிஸ்ட்ட பேசுங்க, உங்க லவ்வர்ஸ்ட்ட பேசுங்க. என்கிட்ட நான் ஆங்கர்ங்க, என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இல்லம்மா இது இப்படி பேச வேணாமா. நம்ம வந்து இல்ல நான் அந்த மாதிரி கிடையாது. இல்லம்மா அதுக்காக நான் சொல்லமா. நான் வந்து எப்பவுமே எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஷிப்பா ரொம்ப லவ்வபிளா தான் பேசுவேன். நான் லவ்வபிளா பேசுறதுனால நான் வந்து அது அப்படியே மாமான்னு வந்து வருதுமா. சரி அதை விடுங்க. சரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? படிச்சதுக்கும் உங்க ப்ரொஃபஷனுக்கும் இதுக்கு சம்பந்தம் என்ன? இல்லம்மா நான் படிச்சிருக்க மாட்டேன். ஆக்டிங் வந்து சின்ன வயசுல எனக்கு வருமா. நான் ஆக்டிங் வந்து இல்ல யார் அதை உங்களுக்கு அப்ரூவ் பண்ணாங்க நீங்க நல்லா நடிக்கிறீங்க? இல்ல மக்கள் தானமா பார்த்து சொல்றாங்க. இல்ல அவங்க வந்து ஒரு கோமாளியை பார்த்தா கூட சிரிப்பாங்க. இல்ல கோமாளித்தனம் சொல்லாதீங்க. இது இல்ல அது பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்குது. சில பேரை பார்த்தா இரிட்டேட்டிங்கா இருக்கும், ஆனா சிரிப்பு வரும்ல. அந்த மாதிரி ஒரு இல்ல இவரு தப்பா கேக்குறாங்க. நம்ம பேசுற மாதிரி கேட்கலாமா? நான் வந்து எப்படி சொல்றேன்னா, நான் வந்து படிச்சிருக்கேன். நான் படிச்சிருக்கிறது வந்து ஆக்டிங் நல்லா பண்ணுவேன். இல்ல ஆக்டிங் நல்லா பண்றேன்னு பப்ளிக், நீங்க வந்து பப்ளிக் தான சொல்லணும். பப்ளிக் தான கடைசியா எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? படம் நடிக்கலாம். நான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன். படம் நடிக்க வக்கு இல்ல தானே? ஆனா மக்கள் ரொம்ப தப்பா பேசுறீங்க நீங்க. இல்ல வக்கு இல்லாம தானே படம் நடிக்காம. நான் வந்து முதல்ல கேட்டேன் சோசியல் இஷ்யூஸ் கேளுங்க, நல்ல விஷயங்கள கேளுங்க, அந்த மாதிரி கேட்காதீங்க. நான் வந்து சொல்லிட்டேன் சோசியல் இஷ்யூஸ் வந்து கேக்குறதுக்குன்னா அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சோசியல் நீங்க பெரிய அரசியல்வாதியா? நீங்க கவர்மெண்ட்ல இல்ல அதுக்கு இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பேசலாம். கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாமா? கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஐஏஎஸ் இன்டர்வியூ நடத்திட்டு இருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தெரியுமா? உங்களுக்கு இல்ல முன்னலாம் நல்லா பேசினா வந்தா கரெக்ட்டா என்ன சிரிங்க வாட்டர்மெலன் மாதிரி பண்ணுங்க. அந்த எல்லாமே எடுத்து முன்னாடி நாங்க ஆனா இப்ப என்ன திடீர்னு வந்து டக்குனு பேசுங்க. எனக்கு என்ன புரியல மாதிரி தெரியல. முன்னாடி வந்து உங்களை வளர்க்கணும்னு நினைச்சோம், இப்போ வந்து பொளக்கணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அதனால பொளந்துறோம். இது தப்பு தான. நான் வந்து ஒரு நம்பி தான வரேன். உங்களுக்கு பேசி தான வரேன். நான் நம்பி தான் வர்றேன். அது கரெக்ட்டா வந்திருக்கீங்கல்ல. உட்காருங்க பேசு. இல்ல நான் உட்காரலாமா? இல்ல பரவாயில்ல இருக்காங்க. வேற யாரோ ஏங்க உங்ககிட்ட எல்லாம் வந்து இன்டர்வியூவே எடுக்க முடியாதுங்க. எங்க வேற யாராவது வந்து பேசுங்க. சாரி சார், என்னை உள்ள அனுப்பி விட்டுருங்க. என்ன சார்? அதுல நான் வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு வேற கேள்விகளை கேட்கிறாரு சார். நம்ம இரிட்டேட் பண்ற மாதிரி. என்ன கேள்வி கேட்டீங்க? எவ்வளவு பெரிய ஆள் அவரை போய் ஏன் இப்பெல்லாம் கேள்வி கேக்குறீங்க சார்? நீங்க ஏதோ வந்து சூரிய வந்து படிக்கவே இல்ல, நான்லாம் வந்து படிச்சிருக்கேன். ஆமா நான் படிச்சிருக்கேன். நம்ம உண்மைதான். அது வந்து நீங்க எல்லாம் வந்து நீ நினைச்சாலும் வந்து டாக்டர் ஆக முடியாது. நான் வந்து படிச்சு நடிச்சு நடிகர் ஆயிருக்கேன். இல்ல தப்பா அது வந்து வேற மாதிரி எடுத்துட்டாங்க. அது வேற விஷயம். நான் படிச்சிருக்கேன். ரொம்ப மண்டை ஆட்டி கீழே விழுந்துற போதுங்க. ஸ்டாப் பண்ணி பேசுங்க. நான் படிச்சிருக்கேன். படிச்சு நம்ம ப்ரொஃபஷனுக்கு வந்திருக்கோம். நாங்க படிச்சு வந்திருக்காரு. அவரு இத படிக்கல. அதனால நான் அத கேட்டினா அதுக்காக சொன்னேன். வேற ஒண்ணு நான் ஏற்கனவே சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் இதுலயே சொன்னேன். அவர் தெரியாமலாம் பண்ணல, அவர் தெரிஞ்சுதான் பண்றாரு. இவர் வந்து நம்ம கேள்வி கூட சார், இவரை முதல்ல இன்டர்வியூ எடுத்தது யார் சார்? சார் இங்க வாங்க. நீங்க தான். இவர் தான். நீங்க போங்க தம்பி. பாப்பா முதல்ல இன்டர்வியூ எடுத்தது இவர் தான். இவர் சேனல் ஒண்ணு இருக்கு. இவனை புலந்தோம்னா நாட்டுல இவனை மாதிரி வரக்கூடிய எவனும் வளர்த்து விட மாட்டாங்க. ஊருக்குள்ள அவன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல 30 செகண்ட்ல காமெடி பண்றாங்க, யோசிக்க வைக்கிறாங்க, திங்க் பண்ண வைக்கிறாங்க, அரசியல பேசுறாங்க. அவங்கள எல்லாம் வளர்த்து விடாம தர்த்தினியே பிடிச்ச மாதிரி அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து நீ வளர்த்து விட்டது நீ. உன்னை என்னை புலந்தோம்னா இன்டர்வியூ பண்ணியா இன்டர்வியூ எவனாவது எடுத்தீங்க? தேவையில்லாம இன்டர்வியூ. இப்ப நீங்க இந்த இன்டர்வியூ நடந்துச்சலாமா? இது வந்து எப்ப டெலிகாஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இது பண்ணி போட்டுக்கோமா. நானு இன்னும் 2 நாள்ல வரும். 2 நாள் வருமா? பாருங்க சார் மக்களே, நான் வந்து வந்திருக்கேன். நான் இங்க வந்து ஆனா பாத்தீங்கன்னா வந்து நம்மள பார்த்து நம்ம பண்ற இந்த வாட்டர்மெலன் சீன் வந்து பார்த்தானே சூர்யா சாரே வச்சிருக்காரு. சூர்யா சார் படத்துல வச்சிருக்காருன்னா அந்த அளவுக்கு இவனை பார்த்து சூர்யா சார் வச்சாரா? அது அவர் பண்ணேதான்டா ஆல்ரெடி. அதனால வாட்டர்மெலனோட பேக்ல சுத்திட்டு இருக்கேன். நான் வந்து வாட்டர்மெலன் எப்பவுமே என் பேக்ல இருக்கும். நான் வந்து எப்பவுமே டக்குன்னு யார் கண்டாலும் பூஷ் வியாபாரி மாதிரி வாட்டர்மெலனோட தெரியும். இது சீசனே கிடையாது, மாம்பழ சீசன் ஆச்சே. இது வந்து நம்ம சீசன் பழ கிடையாது. இது வந்து பச்சை கலர்ல ஒரு தர்பூசணி இருக்குமா, அது ஹைபிரிட் பழம் சொல்லுவாங்க. ஆமா, அந்த ரிலையன்ஸ்ல விப்பாங்க. அத வாங்கிட்டு வந்து அந்த பழத்தை போயிரலாம் போட்டுக்கலாம். நம்ம வந்து நான் வந்து போட்டிருக்கேன். வந்து எல்லாரும் என்ன வந்து ரொம்ப இதாக பேசுறாங்க. பாத்தியா? நான் சொல்றேன்ல,